நண்பர்களுக்கு வணக்கம். எஃப்எம் 220L1 ஸ்டார்டெக்கில் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டில் வந்த மாடல் இது. இந்த மாடல் வந்து நல்லா கேபிள் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும். அதேமாரி தான் அந்த லென்ஸும் நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் பெருசாக நம்ம வந்து மக்களுக்கு வந்து இதை நம்ம கொடுத்து ஈஸியாக வந்து நம்ம வாங்கி ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு இல்லாமல் போச்சு. முன்னாடி மந்த்ரா தான் நமக்கு எப்போவுமே வந்து சர்வீஸுக்கு ஆகட்டும் மற்ற எல்லாத்துக்குமே வந்து மந்த்ரா யூஸர் ஹேண்டில் தான், அதில் மாட்டு இருக்கிறது இல்லை. இருந்தாலும் சில பேர் ஸ்பெசிஃபிக்காக அந்த எஃப்எம் 220 மாடலை கேட்குறாங்க. இந்த எஃப்எம் 220 மாடலோட ஸ்பெஷல் சொல்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேபிள் வந்து தடிமனாக இருக்கும். ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் எஃப்எம் 220 மாடல் வந்து ரிப்பேர்னு சொல்லி யாரும் எனக்கு கொடுத்ததே கிடையாது அந்த மிஷினு. அதோட இதுவும் பார்த்திங்கன்னா அந்த பாடி பார்த்திங்கன்னா நல்லா அது ஒரு வித்தியாசமான மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க. கீழே விழுந்தால் கூட டேமேஜ் ஆகாத அளவுக்கு அந்த பாடி செஞ்சுருந்தாங்க. மற்றதை விட இது கொஞ்சம் விலையும் குறைவாக இருக்கும். கேபிளும் மொத்தமாக இருக்கும். கம்ப்ளைண்ட் இன்ன வரைக்கும் வந்ததில்லை. அதே சமயத்தில் மந்த்ரா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்தாலும் சரி செய்து கொள்ளக்கூடிய அளவில் உள்ள ஒரு மிஷின் தான் மந்த்ரா. மந்த்ரா வந்து நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான மிஷினு. ஆனால் ஏதோ 110 மாடல் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அதாவது செகண்டு இது வந்து 4 செகண்டில் ஒர்க் ஆகுதுன்னா அது ஒரு 8 செகண்டு இந்த மாதிரி ஒரு செகண்ட் டிஃப்ரென்ஸ் வருது, கொஞ்சம் கூட டைம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லியிருக்காங்க. பட் மந்த்ரா கம்பெனிக்கு அதுக்கான மெசேஜ் அனுப்பி திரும்பவும் அதுக்கும் இனி வரக்கூடிய புது மந்த்ரா கம்பெனி மிஷினுக்கெல்லாம் அந்த மாதிரி இல்லாமல் ஸ்பீடாக வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ஸ்டார்டெக் L1 மோர்ஃபோ அந்த ப்ளூடூத் மிஷினு இதெல்லாமே கொஞ்சம் ஒரே ரேஞ்ச் அந்த 4 செகண்ட் 5 செகண்டில் தான் இருக்குது. முன்னாடியில் 3 செகண்டு தான் இருக்கும் அந்த 100 மாடல் எல்லாமே. இப்போ ஏன் அந்த 1 செகண்டு சேர்த்து எடுத்துக்குது அப்படின்னா கஸ்டமர் ஃபிங்கரை வச்ச உடனே கஸ்டமரோட டெம்பரேச்சர் செக் பண்ணோம். ஃபிங்கரோட அந்த அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிளட் டெம்பரேச்சர் 30 டிகிரிக்கு மேலே இருக்கான்னு பார்க்கும். அப்போ தான் அவர் உயிரோடு இருக்கிறதா கருதி அவரோட பயோமெட்ரிக்கை ஸ்கேன் பண்ணும். ஸோ இதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்த விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மிஷினு லைசன்ஸ் பேக்கேஜி பேங்கிங் சிஎஸ்பி எது தேவைன்னாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு தாராளமாக நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம். இது வந்து 100% நஷ்டம் இல்லாத தொழில். செய்கிற எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். லாபம்ங்கிறது அவங்களோட உழைப்பை பொறுத்து, அவங்ககிட்ட இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டு, அவங்க இருக்கிற இடம், அங்கே இருக்கிற மக்கள் தொகை, அவங்க அங்கே எவ்வளோ நாளாக இருக்கிறாங்க, மக்கள் அவர்கள் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை, இது எல்லாம் பொறுத்து தான் மாறுபடுது. இதுவே மக்கள் தொகை நிறையா இருக்கிற இடம், ஒரு பீக்கான ஏரியாவில் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் 1 மந்த்தில் ஏன் வச்ச 10வது நாளே கூட பிக்கப் ஆகிடும். இல்லை நான் கிராமத்தில் புதுசாக வைக்கிறேன், நான் அந்த கிராமத்தில் ரொம்ப நாளாக இருக்கிறனாலும் பிக்கப் ஆகிடும். சில ஏரியாவில் நம்ம போய் புதுசாக அந்த ஏரியாவில் கடை தொடங்கி வைப்போம். கொஞ்சம் பிக்கப் ஆகிறதுக்கு ஒரு சில மாதங்கள் ஆகும், அவ்வளோதான வழியாக. மற்றபடிக்கு இதில் வந்து 100% நஷ்டம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அனைத்து தரப்பினரும் செய்யக்கூடியது. வீட்டில் இருக்கிற மகளிர் செய்யலாம், மாற்றுத்திறனாளிகள் எந்திரிச்சே உட்கார முடியாத கொட்டாம்பட்டி குமரகுரு இன்னும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் வாய் பேச முடியாது, எந்திரிச்சு உட்கார முடியாது, கைகள் மட்டும்தான் அவருக்கு செயல்படும். இந்த நிலைமையில் அவர் மக்களுக்கு பணம் எடுத்து கொடுக்குறாருன்னா பார்த்துக்குங்க. அவர் மட்டும் இல்லை, ஒரு ஆப் பிளைண்டு உள்ள ஒரு மாற்றுத்திறனாளி, ஏன் புதுக்கோட்டையில் சமீபத்தில் ஒரு ஃபுல் பிளைண்டே ஒருத்தர் வாங்கினார். என்னால் முடியும் சார், நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி புதுக்கோட்டையில் ஃபுல் பிளைண்டு ஒருத்தர் வாங்கி ரன் பண்ணுறாரு. அதேமாதிரி கரூர்லேயும் ஒரு ஃபுல் பிளைண்டு வாங்கி ரன் பண்ணுறாரு. பட் அவங்க 2 பேர் பார்ட்னராக இருந்ததில் அவங்க பார்ட்னர் வந்து விஷுவல் பர்சனு. இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்கள் லைஃபுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணி தரோம். தேவைப்படுறவங்க இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்கள்.